சால்ட் எக்ஸ்போ டீரால் சமையல். அது எப்படிமா உரிக்கணும்? அது எப்படி பிரித்து தலையை பிரிச்சிடணும் ஃபஸ்ட்டு. என்ன தலையோட வந்துச்சு, அதனால தான் இது வாங்கணும். டேஸ்ட் கிடைக்காது, அதுதான் சூப்பர் டேஸ்ட்டாக. அது யாருக்கு அந்த உரிச்சிட்ருக்காது. குட்டி இறால் வாங்காதீங்க, பெரிய இறாலாக அவங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் எப்படி ஃப்ரெஷ்ஷு பார்க்குறதுனா, தலை வந்து வீக்காக இருக்கக்கூடாது, தலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாடியும் தலையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இறால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இது முக்கியமானது நரம்பு எடுக்கணும். அதுக்கு இதை வச்சு குத்தி அப்படி இழுத்தோன்னா இல்லை, அவங்க ஜப்பானில் இருக்கவங்களுக்கு அவங்க அதை க்ளீன் பண்ணி அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ணிடுவாங்க. நல்லா டீட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே கரிச்சு மொறுன்னு சாப்பிட்லாம். நம்மளுமே இதில் எதுவும் வடிகட்டிட்டு இதை வந்து ஃப்ளேவர் எடுத்து அந்த வாட்டரை வந்து அதில் சேர்க்கலாம். பட் நம்ம அதெல்லாம் செய்கிறதே இல்லை. ஆயில், மண் சட்டி. இது என்னம்மா? சோம்பு. curry leaves, onion, tomatoes. Salt, இஞ்சி பூண்டு நச்சு போட்டாச்சு. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? சாம்பார் தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுனீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். பார்த்தீங்கன்னா கொதிச்சு ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இந்த இதில் நம்ம இறால் போடணுமா. இறால் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால சீக்கிரமாகவே இறக்கிறோம். என்னம்மா, ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கி சர்வ் பண்ணால் ரெடி ஆயிடும். பார்த்தோன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி. கிரேவிலையும் சேர்க்க முடியாது, பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஒரு குழம்பு மாதிரியான ஒரு கிரேவி. அடுத்து நம்ம ஒரு தடவை சாப்பிட்டுட்டு சூடு பண்ணோன்னா கிரேவி ஆயிடும்னு நினைக்கிறேன். மேபி இது கொஞ்சம் இதுவாச்சுன்னா ட்ரையாக இருக்கும். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். பாய் பாய்.